வைகாசி மாசம் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தோஷம் பிறக்கும். புதிய முயற்சிகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த கடனும் நல்ல கடனாக மாறும். சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலோ எதிர்பார்த்த திடீர்னு நல்ல ஒரு விஷயங்கள் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த கடன் உங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது சொத்துக்கோ அது வாகனத்துக்கோ அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குருவே சரணம், குருவே துணை. வைகாசி மாசம் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுமா என்று காத்திருந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றது, யோகம் பிறக்குமா வழி பிறக்குமா என்று காத்திருந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகம் பிறந்தாச்சு, வழிகள் பிறந்தாச்சு, நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற நல்ல தகவலோடு இந்த மாத ராசி பலனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்பாடா கேது பேச்சாகி நம்மளுக்கு 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பல பேருக்கு நிம்மதிகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் சனி பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில இருந்து கண்டகச்சனியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக பாதகத்தை ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் நட்பு வீட்டுக்கு தான் போயிருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி புதனுக்கும் சனிக்கும் நல்ல நட்பு இருப்பதால் இந்த கண்டகச்சனியில் நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் சென்று அமர்வதால் நிச்சயமாக உற்சாகம் பிறக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம், ஏதோ மனசுல இனம் புரியாத உற்சாகம், சந்தோஷம் பிறக்கும். புதிய முயற்சிகளை செய்வீங்க. புதிய முயற்சிகள்லாம் என்ன சார்? புதிய முயற்சிகள்லாம் என்ன? நிறைய விஷயங்கள். புதிய முயற்சிகளுக்கு அந்தந்த துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களா இருந்தா இல்லத்துல சமைப்பதில் புதிய முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க புதிய புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. அரசியல் இருப்பவங்க புதிய புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லா டைம்லையும் எடுக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் எடுக்க முடியும். எடுத்தாலும் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் யோகத்தை தரும். கட்டாயம் புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. மனசுல ஒரு உற்சாகம் பிறந்தாச்சு, அவ்வளவுதான். அது உங்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையுமா? நிறைய கன்னிராசிக்கு ஒண்ணு அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும், அப்படி இல்லைன்னா கன்னிராசி உள்ள வீட்டுகளுக்கு மருத்துவ செலவு இருக்கும். அது குறையுமா என்றால் கண்டிப்பாக குறையும். இந்த வைகாசி மாதம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கோபத்தை குறைக்கணும், நிதானத்தை அதிகமாக கடைபிடிக்கணும். நிதானம் கன்னிராசிக்கு அவசியம். எப்பொழுதுமே கன்னிராசிக்கு கோபம் சட்டுன்னு வரும், மனசுல வச்சுக்க மாட்டாங்க. ஆனாலும் நல்ல சமயோஜித புத்தி உடையவர்கள். எந்த காரியத்தை எப்படி செய்யணும், யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், இல்லை நீ இப்படிதான் பேசணும் இப்படிதான் வாழணுங்கிறத ஒரு வரையறை எடுத்து வாழக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் கன்னிராசி சேர்ந்த அன்பர்கள். அந்த கன்னி ராசிக்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா கன்னிராசி சேர்ந்த பெண்களுக்கு உடல்நல கோளாறுகள், கணவனுக்கு உடல்நல கோளாறுகள்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் தீர்வதை கட்டாயமா பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த கடனும் நல்ல கடனாக மாறும். சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலோ எதிர்பார்த்த திடீர்னு நல்ல ஒரு விஷயங்கள் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த கடன் உங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது சொத்துக்கோ அது வாகனத்துக்கோ அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் உள்ளது. ஏன்னா கன்னிராசிக்கு 4, 7க்கு அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றியை தரும். சொந்தங்கள் வெற்றியை தரும். சொந்த பந்தங்களுடைய கருத்து மன வேறுபாடுகள்லாம் நீங்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் மனசுக்கு பிடித்த கோவில்களுக்கோ மனசு பிடித்த நபர்களுக்கோ மனசை பிடித்த ஒரு உறவுகள் வீட்டுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வருகின்றார். அப்ப 6ஆம் வீட்டில் வந்தாலே நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் வந்திருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு கட்டாயம் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி,
கல்வியில் இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த மாதம் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியே அமையும். அப்புறம் என்ன, கன்னிராசிக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்துதான் இந்த மாதம் தொடங்குவதால் நிச்சயமாக பயணங்கள் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சூரியனுடைய தொடர்பு 3ஆம் வீட்டு கிடைப்பதால் நிச்சயமாக முன்னேற்றங்கள் ஏற்படும், ஜெயம் உண்டு, உற்சாகம் பிறக்கும். அதனால கன்னிராசிக்கு இந்த மாதம் நல்ல பலனாகவே உள்ளது. நீங்கள் கவனமுடன் இருங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக சிவன் வழிபாடு வாய்ப்புள்ள போதெல்லாம் சிவ ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகுந்த யோகம் கிடைக்கும், சேமம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.